ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம எலுமிச்சை பழத்தை பற்றி ஒரு எது தேவைப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா எல்லா முகத்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த கொப்பளத்துக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தால் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கணும். இந்த எலுமிச்சை பழத்தால் நிறைய பேர் வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நிறைய வந்து உடம்பு சரியில்லாத போயிடுது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவர் வேலை கெட்டதாக என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அதனால் பாடம் போட தெரிஞ்சவங்க போடுறாங்க. நம்ம பாடம் போட தெரியாதவங்க வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வச்சு என்னென்ன செய்கிறாங்க அதை வச்சு செய்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கணும். அதில் மஞ்சள் போடணும். மஞ்சள் போட்டு ஒரு வெத்தலை, ஒரு அடுப்பு கறி, 2 மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அதில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து சிகப்பு தடவி ஒரு 2 ரூபா காயின் அதுக்குள்ளே வச்சு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம நிலக்கதவு வாசப்படி, அந்த வாசப்படி நிலக்கதவுல கிழக்கு பக்கமாக உட்கார வச்சு இடப்பக்கம் 3 வலது பக்கம் 3 கீழே சுற்றி இறங்கி ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே உட்கார வச்ச பொண்ணை வந்து நம்ம வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் ஆழங்கரிப்போம் பாருங்கள். மஞ்சள் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கணும். அதில் சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டு வெத்தலை, ஒரு கற்பூரம், அதுலேயும் 2 வந்து ஒரு கறி, 2 மிளகாய் போட்டு ஒரு ஆழம் எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த ஆழத்தையும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சொம்பில் வச்சுங்கிற டிஸ்ட்ரிக்ட் கழிக்கிற தண்ணியும் கொண்டு போய் 3 இடத்துல ஊற்றுனுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு என்னன்னு சொல்லி ஊற்றிட்டு போகிறாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கு வந்து நம்ம எனக்கு என்னன்னு சொல்லி 3 தடத்தில் ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம போய் ஒரு ஏரி பக்கமோ யாரும் காலில் மிதிப்படாத இடத்துலையோ அந்த இடத்துல நம்ம ஊற்றிட்டு வந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிற உடம்பு வலி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அதில் போயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருச்சிற்றம்பலம்.